அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லி அவன் நல்லா இருக்கான்னு சொன்னாதான் நீங்க ஜோதிட கடனாளி இல்லை. எவன்கிட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு ஜோதிடம் சொல்லி படிக்கலையோ அந்த ஜோதிட கடன் உன் பேரன் பேத்திகள் வரை ஊனமாக பிறக்க வச்சுருவோம். அதை கொண்டு எழுதி வச்சுக்கோ. சொல்லிட்டு போறேன், ஜோதிட கடன் போட்டவங்க நீங்க. நம்ம ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ 5000 ரூபாயோ 10,000 ரூபாய் வாங்கிட்டு சன்மானம் வாங்கிட்டு அப்புறம் நம்ம ஜோதிட பலன் சொல்லணும். அப்போ நம்ம சொல்றது படிக்கணுமா படிக்க வேண்டாமா? நான் சொல்ல புரிஞ்சுட்டீங்களா? இன்னைக்கு சொல்றாங்க 3 தலைமுறையா நான் கிட்டத்தட்ட பார்த்துட்டேன். இன்னைக்கு வரை யார் வீட்டுக்குள்ளேயும் பேரம் பேசி ஜோதிடம் சொல்லலை. அது ஒழுக்கமாகவும் இல்லை. நிம்மதி குறைவு, சஞ்சலங்கள், மனப்பான்மை. நான் 11 பத்திரிகைக்கு எழுதினேன். ஜோதிட பத்திரிகையில் 11 பத்திரிகையில் என்னுடைய ரைட்டிங் சொல்லுவேன். சிலோனில் சொல்லுவேன். ஜோதிட கேசரி ஒன்று ஆரம்பிச்சதே நான் தான். ஆனால் நானே சொல்கிறேன், என் பிள்ளைகளுக்கு வியாபாரத்தை பாருங்கள், இது சும்மா ஒரு ஓரலாக படித்து வச்சுங்க. சொந்தமாக நம்ம கோயில் இருக்குது, எல்லாம் இருக்குது. காலேஜாக நம்மளை கை கட்டிக்கிட்டு நின்று பார்க்குறான். அது வேறு. இந்த கர்மாவை வாங்கி சாப்பிடாது. இது ஜோதிட கடன் மாதிரி கர்மா உலகத்தில் எதுவுமே கிடையாது. எழுதி வச்சுக்கணும். அதை நீங்கள் தர்மம் செஞ்சாலும் சரி, தானம் செஞ்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த சமுதாயத்தில் நான் சொன்ன ஒரே வார்த்தை, எல்லாரும் ஒரு யூனிட் இருந்தால் ஒருத்தங்க அன்றைக்கி தவறிட்டால் எல்லாரும் போய் ஒரு மாலையாக போடுவாங்க. ஆனால் எந்த ஜோதிடருக்கு ஈமக்கிரியை செய்வதில்லை. அதனால தான் நான் இறந்த பாடிகளுக்கு போகிறான். எங்கள் ஊரில் அனாதையாக சாகிற அவ்வளோ பாடியும் நானும் பவளக்கண்ணன் தான் அசோசியேஷன் வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் இந்த ஊரில் விருதுநகர் சவுத்துக்குள்ள 4 ஊரில் எது இருந்தாலும் எங்கிட்ட தான் ஒரு எஃப்ஐஆர் போட்டு நாங்கள் தான் 8500 ரூபா பணம் கட்டி அதை எரித்து போட்டுருக்கோம். அதுக்கு காரணம் என்ன? அசுமபேத யாகம் பண்ணுவதை விட அதுதான் கூட. சரியா? அதனால் நிறைய பேர் நம்மளை ஜோதிட கடன் விட்டுருன்னு நினைக்கக்கூடாது. நானாக இருந்தாலும் சரி, ஒரு ரூபா அவங்களால நம்ம பதில் சொல்லுவோம். இப்போ ஐயா கார்த்திகேயன் அவர்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுவார். அடுத்தாப்புல அவர் ஒரு 10 நிமிஷம் பேசுவார். அதன் பின்னால் நான் என்னால் முடிந்தளவு ஒரு ஜோதிட உங்களுக்கு பயன்படக்கூடிய சங்கதிகள், ஒரு காலசர்ப்ப தோஷம், ஒரு சனி பகவானுடைய தோஷம், ஒரு 7 சனி, ஜென்மச்சனி, அஷ்டம சனியுடைய தோஷம், இருதார சட்டம் உள்ளவர்கள், ஒரு 5 செவ்வாய் இருந்தால் அவங்க 2 தாரமாக இருந்தாரு அவங்க வீட்டில். ஆமாம்மா, இதுக்கு ரொம்ப நேரம் படிக்க வேண்டியதில்லை. அவங்க தெளிவாக சொல்லித்தார. முடிஞ்சளவு அவங்க பேசி முடிச்சோன்னா ஒரு 1/2 மணி நேரமோ 3/4 மணி நேரம் அவங்களோட மனவளாடி விட்டு இங்கே எல்லாரும் சந்தித்ததற்கும் இந்த நீங்கள்லாம் ஜோதிட பெரும்பெருமைகளாக வர வேணுங்கிறத நான் ரொம்ப விரும்புகிறேன். யாரையும் எந்த காரணம் கொண்டும் காலில் விழுந்து வணங்க வேண்டாம். என்னுடைய தாழ்மையான அறிவுரை. நீயும் ஒரு வேதமும் சாஸ்திரம் படித்தவர்கள், உங்களுக்கு உண்டான மரியாதை உண்டு. எப்படி மைக்கெஞ்சேன் பேக்கெஞ்சேன் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் மஞ்சள் ஆனால் திருந்தி பூசாதவர்களை கண்டு அஞ்சுகிறேன்னு சொன்ன மாணிக்க வாசகம் போல நீங்கள் அறிஞ்சிருக்க ஒரு விஷயம் உங்கள் உடம்புல நெத்தியில் இருக்குது. அந்த நெத்தியில் ஜோதிடருக்கு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதுவே ஒரு வேச்சல், அதுவே ஒரு நட்பு என்பதை சொல்லி இப்போ ஐயா பேசுகிற பொழுது அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. நான் பேசுகிறேன். அதாவது பேசிக்கலி என்ன சொன்னா, நாங்கள் 2 பேரும் ஸ்கூல் கிளாஸ்மேட்ஸ். அறந்தாயப்பட்ட காலத்துலேருந்து படித்த ஆட்கள். பேசிக்கலி நான் வணிகன், நான் ஜோதிடம் இல்லை. ஆனால் உங்களை ஜோதிடம் படிக்காதீங்கன்னு சொன்னா தெளிவாக படிங்கன்னா புரியுதா? ஆனால் நாங்கள்லாம் 10th 11th பாஸ் பண்ணி மேலே போயிட்டோம். இவன் ஜோதிடம் படிக்கிறதுக்காண்டி குருகுல கல்விக்கு போயிட்டேன். இங்கேருந்து நாகர்கோவில் போய் நாகர்கோவிலில் ஒரு ஆசான்ட்ட வீட்டிலேயே உண்டு உறைவிட பள்ளி மாதிரி அந்த காலத்துல இருந்து ஒரு 10-15 வருஷ காலங்கள். அப்ப எல்லாம் நாங்க கண்டுக்கிறதோ பேசுறதோ எதுவுமே இல்லை. அவரவர் குழப்ப பார்க்க போயிட்டோம். ஆனால் அந்த ஜோதிட அடிப்படை கல்வியை வச்சுதான் இன்னைக்கு இத்தனை யூனிட்டும் அவனுக்கு வந்திருக்கு. அது யாராலையும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. அதே மாதிரி இப்ப இவ்வளவு விஷயம் செய்யறான். ஆனால் என்ன அவன் சொன்ன விஷயம் என்னன்னா, ஜோதிடத்தின் மேல சம்பாதிச்சு உங்க குடும்பத்தை பார்க்கறதோட 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. இப்ப இன்னைக்குமே அங்க சொந்தமா ஒரு சுடல் மரம்